அனைவருக்கும் வணக்கம். இருக்கக்கூடிய நாட்களை சரியாக பயன்படுத்தினா நம்ம ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா 2024 நடக்குது இல்லையா? நமக்கு ஜூன் 9 எக்ஸாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பான்னு சொல்லிட்டு மேலே வந்து அவங்களே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இன்டிமேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வந்து முறையாக வந்து படிக்கணும், ஆல்ரெடி சிலபஸ் வைஸ் படிக்கணும். ஒரு விஷயம், சிலபஸ் வைஸ் படித்தாலும் டெஸ்ட்டு ப்ராப்பராக எழுதணும். டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எழுதணும். இப்போ இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. எல்லாமே வாக்கியம் 1, வாக்கியம் 2, கூற்று காரணம், சரியானதை தேர்ந்தெடுத்து பொறுத்துக. இந்த டைப்பில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும். இந்த டைப்பில் வந்து கொஷின் எழுத இருக்கும். நம்ம வந்து 40 முழு மாதிரி தேர்வுகள் வந்து எடுக்க போகிறோம். 40 முழு மாதிரி தேர்வுகள் வந்து எழுத போகிறோம். இப்படி தேர்வு எழுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் வைஸ், அதாவது முந்தைய வினாக்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸி, சாதாரணமாக 100க்கு 100 தாராளமாக எடுக்க முடியும். ஆனால் ஜிகே அப்படி எடுக்க முடியாது. ஸோ நிறைய பேர் கட் ஆஃப்லாம் விடக்கூடிய மார்க் எதுனா ஜிகே மட்டும்தான். ஸோ அந்த கட் ஆஃப்லாம் விடாமல் நம்ம சரியாக மார்க் 180 மார்க் எடுக்கணும். 180 மார்க் மேலே எடுத்தாக்க 170 எடுத்தாக்கா நீங்கள் வந்து சொந்த ஊரில் போஸ்டிங் வாங்கிக்கலாம் இல்லையா? அதனால தான் 180 மார்க் மேலே வாங்குறதுக்கான ஐடியாவை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த முழு மாதிரி தேர்வை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலையும் ஒரு முறை தேர்வு எழுதினா மட்டும்தான் உங்களால் முடியும். யூனிட் டெஸ்ட்டு சாதாரணமாக எழுத முடியும். ஆனால் ஃபுல் டெஸ்ட் வந்து அந்த மாதிரி எழுத முடியாது. ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எழுத முடியாது. இதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் இருக்கும். கீழே லிங்க் இருக்கும், இப்போ செக் பண்ணி பாருங்கள். டெலகிராமில் போய்ட்டு பாருங்கள். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா 1000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு, அதாவது ஏன் 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமாக இருக்கே 40 கொஷினுக்கே உனக்கு அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. 40 கொஷின் என்பது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் 100 கொஷின், ஜிகே 60 கொஷின் வரும். அந்த 60 கொஷினும் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க வாட் கிடையாது. ஒரு கேள்வி கேட்டு கீழே 4 பதில்கள் வந்து கொடுத்துட்டு இது தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறதில்ல. வாக்கியம் 1, வாக்கியம் 2, கூற்றுக்காரம் சரியாக தவறா தேர்ந்தெடு, அவ்வளோதான். அப்படி இருக்கப்போ ஒவ்வொரு கொஷினும் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் 4 கொஷின் அந்த டைப்புக்கு தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு கொஷின் வந்து அதிகமாக தான் இருக்கும். 10,000க்கு மேற்பட்ட கொஷின் தான் இருக்கும். 10,000க்கு மேற்பட்ட கொஷின் தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஷின், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஷினும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஷின் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஒவ்வொரு வருஷமும் 25 எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட நடக்குது. அதில் ஒவ்வொரு கொஷினாக ஒரு நாளும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுனால நமக்கு வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் டேட் பண்ணுங்க 20 மார்ச் 2024. விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாக்க நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஸோ பாருங்கள். தேங்க்யூ.